வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இயற்கை நீயது இதுதான் அப்படின்னு ஒரு பிலாசபி சொல்லுவாங்க. மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல போய் தீரும் அப்படின்னு. ராட்னத்திலயா இல்ல லைஃப்லயே சொல்லுவாங்க. பட் இதுக்கு மட்டும் பொருதாதுன்னு நினைக்கிறேன். இந்த விலைவாசி உயர்வுங்கிறது மேல போய்கிட்டே இருக்க தவிர கீழே இறங்கின மாதிரி நமக்கு தெரியல. இன்ஃபிளேஷன், அதே மாதிரி விலை ஏற்றம் எல்லாமே மேலே தான் போகுது. வருமானம் மட்டும் மேலே போக மாட்டேங்குது. அது இப்ப நேரா போயிட்டு இருக்கிறதே ஓகேங்கிற மாதிரி இருக்கு நிலவை. கீழே கீழே போயிடாத வருமானமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உலக பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ளா இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஏஐனால சிக்கல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப செயற்கையாக ஒரு அழிவு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அமெரிக்கா ஈரான் வார் தான். நம்ம இது வரைக்கும் உணராம இருந்தோம், இப்ப தினம் தினம் உணர போறோம். ஆல்ரெடி இதுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே சிங்கப்பூர் பிஎம் பேசியிருந்தாரு. நாட்டு மக்கள் ஒரு சிறப்பான உரை. அவர் தெள்ள தெளிவா டிரான்ஸ்பரண்டா சொல்றாரு. அந்த நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம 5வது உலக பொருளாதார மாறிட்டோம். 2047 நம்ம தான் வல்லரசு, நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்த காலம் அப்படின்னாங்க. கடைசியில் அது ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க அலர்ட்டா. அது இன்னும் வரப்போகுது, இன்னும் தயாராகுங்கன்னு இன்னும் டிரான்ஸ்பரன்சியா சொல்லலாம் பிரதமர் மோடி. பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு ஜி. சரி, எதிர்பார்க்கலையா? சரி ஜி. அப்புறம் ஜி அதை சொன்னது மட்டும் இல்லாம அது ஒரு ட்ரெய்லர் தான் சொல்லியிருந்தோம். அதோட மெயின் பிக்சர் கூட இல்ல, அந்த இன்ட்ரோ சீனை இப்ப காட்டியிருக்கிறாங்க. 3 ரூபாய் விலையேற்றம் அப்படிங்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கண்டிச்சிருந்தாங்க. இப்ப தமிழ்நாடு முதல்வர் விஜயும் கண்டனம் பண்ணி அறிக்கை கொடுத்திருக்காரு. கச்சா எண்ணெய் விலை கம்மியானப்பெல்லாம் நீங்க குறைக்கவே இல்லை, ஏத்துறவங்க மட்டும் நீங்க ஏத்துறீங்க. இதனால ஏழை நடுத்தர மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. இஎம்ஐல பைக் வாங்கியிருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க. அந்த வாடகை கார் ஆட்டோ ஓட்டுறவங்க பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. உடனே திரும்ப பெறணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. கண்டனம் பதிய வச்சிருக்காரு. ஆமா, சொல்லியிருக்காரு. அதை தாண்டி மாநில அரசு வரியை குறைச்சு விலையை குறைக்கணும்லாம் கோரிக்கைகள் வந்தோடனே நீங்க கச்சா எண்ணெய் கம்மியா இருந்தபோது கூட தானே வச்சிருந்தீங்கிற மாதிரி பாலா அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப திமுக தலைவர் ஸ்டாலினுமே இதுக்கு ஒரு எக்ஸ்ல ஒரு கண்டன பதிவு மாதிரி போட்டிருக்காரு. என்ன அதுல சொல்லியிருக்காருன்னா, மக்கள் தலையில எல்லா பாரத்தையும் இந்த அரசு மத்திய அரசு ஏற்றி வைக்கிறாங்க, ஒன்றிய அரசு அப்படிங்கிற சொல்றாரு. ஏற்கனவே வணிக பயன்பாட்டு சிலிண்டர் அதிலே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது விலையும் கண்ணாப்பின்னான்னு ஏத்துனாங்க. இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலையும் ஏற்றிருக்கிறதுனால சாமானிய மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கண்டனம் பண்ணியிருக்காரு. ஏன் யோசிக்கிறீங்க? அவர் தான் பொதுச் செயலாளர் சிவி சண்முகமே சொல்றாரு. ஏத்துக்கிறாங்களா? அது வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஆமா, அதனால அவரு கண்டனம். அதே மாதிரி இங்க உள்ள கட்சிகள் பாமக, தேமுதிக இவங்க எல்லாமே கண்டனம் திரும்ப பெறணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஹர்தீப் சிங் பூரி அவர் டெய்லி ஒரு பிரஸ் மீட்டை வச்சு பாவம் எண்ணெய் நிறுவனங்கள் டெய்லி 1000 கோடி போகுது, அவங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்றாரே தவிர அவங்க லாபம் சந்திச்சப்போ இப்ப டெய்லி இவ்வளவு சந்திச்சோம், இவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு அவங்க சொல்லல. இப்ப மட்டும் மக்கள் மேல அதை ஏத்தி வச்சிடறாங்க. $55 $60 இருந்தது ஒரு பேரல்ல கச்சா எண்ணெய். அப்ப குறைச்சாங்களா, அதே 100 ரூபா தான் இருந்தது. இப்ப ஒரு 4-5 மாசமா தான், அதுவும் குறிப்பா அந்த 2 மாசமா தான் ஒரு 100 ரூபா 90 ரூபா தொட்டுச்சு. அப்போ 100 ரூபாய்க்கு மேல நமக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. அப்ப அந்த 3 வருஷம் லாபம் பார்த்ததால என்ன நிறுவனங்கள் எங்க போறது, எங்க போய் சொல்றது? அதை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு குழு போட்டிருந்தாரு திமுகல. என்ன நம்ம தவறு செஞ்சோம் அதை ஆய்வு பண்றதுக்கு ஒரு குழு அமைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த குழு கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. என்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க, டாக்டர்ஸ்லாம் இதான் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் கிட்ட, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்கோம், நான் இருக்கேன். நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. கட்சிக்காரங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அதை வெளியில பகிர்ந்துக்க வேணாம், என்கிட்ட சொல்லுங்க, அப்பதான் நம்ம ஆராய்ஞ்சு அதுல இருந்து வெளியே வர முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் ஆட்சியில இருந்த போதும் சரி, அவர் கட்சி ரீதியான விஷயங்கள் நிறைய அவர்கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடன்பிறப்புகள். அவருக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் வெளியே நடந்ததுதான் இந்த தோல்விக்கு காரணம்னு கூட சில பேர் பதிவுகள்லாம் போடுறத வச்சு கூட அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஓகே, இப்ப திமுக உட்கட்சி பூசல்ங்கிறது ரொம்ப அதிகமா தான் போயிருக்கு. அது வெளியில தெரியாம பாத்துக்கிறாங்க. இவருதான் காரணம், அவருதான் காரணம், நாங்க முன்னாடியே சொன்னோம், கட்சி அதை காது கொடுத்தே கேட்கல, இல்லாம உள்ளடி வேலையெல்லாம் பல பேர் பார்த்துருக்காங்கிற மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் ஸ்டாலின்ட்ட போய்கிட்டே இருக்கு. இப்ப அவருடைய பணிங்கிறது
களை எடுக்கிறதா அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லா பேரையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஜூன் 5ஆம் தேதி அறிக்கை கொடுத்த உடனேயே பல முக்கிய தலைவர்களை வீழ்த்தப்படலாம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. பதவி பறிபோகுமா? குறுநில மன்னர்களா வந்து செயல்பட்டாங்கிற பேச்செல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இனிமேட்டு நம்ம போகக்கூடாது. அதுமாதிரி சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொன்னது இப்ப இருந்தே சில கட்சிக்காரங்களை ஆரம்பிச்சுட்டு தான் வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே பல முறை நடந்திருக்கு அதிமுகல, பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். பொதுச் செயலாளருக்கு எதிராக ஒரு பெரிய கலகம் வெடிச்சிருக்கு. நமது அம்மா நாளிதழ்ல நிறுவனர்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்கிறப்ப 2 பேருமே வரும். ஓபிஎஸ் ஓரம் கட்டப்படுறப்ப இபிஎஸ் பேர் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ இபிஎஸ் ஓரம் கட்டுறதுனால அந்த நிறுவனருங்கிற பேர்ல எஸ்பி வேலுமணி பேர் மட்டும்தான் இருக்கு. ஏன் சிவி சண்முகம் அவர் பேரே போட்டிருக்கலாமே? ஏன்னா நியூஸ் ஜேவும் சரி இதுவும் சரி ஃபுல் கண்ட்ரோல் வந்து சிவி சண்முகம் கையில தான் இருக்குன்றாங்க. அதனால நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேர்ல கோர்த்து. அப்புறம் விஜயபாஸ்கர் கேட்பாப்ல, நத்தம் விஸ்வநாதர் கேட்பாங்க, காமராஜர் கேட்பாங்க. அதாவது அவரும் இவரும் ஒரே சமூகம், சரி ஈக்குவலண்டா இருக்கட்டும்னு போடுறாங்களா என்னங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆமா. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர்கிட்ட டைம் கேட்டிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அந்த 25 பேர் நம்ம கூட்டணிக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேச போறாராம் அவரு. நம்ம பாருங்க என்ன நிலைப்பாட்டுல நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, பட் பிஜேபி நடுவுல தான் வச்சாங்க சட்டமன்றத்துல, எதிரா வாக்களிக்கல டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிரா. ஆமா, அதனால வந்து அவங்க இப்ப எடப்பாடிக்கு டெல்லி சப்போர்ட் இருக்கதா தான் சொல்றாங்க. கட்சி அவர் கண்ட்ரோல்ல இருந்தாலும் எடப்பாடி டெல்லி கண்ட்ரோல்ல இருக்காருங்கிற மாதிரி பேச்சுகள் இருக்கு. இப்ப மட்டுமா கண்ட்ரோல்ல இருக்காரு? அது 3-4 வருஷமா கண்ட்ரோல்ல தான் பாருக்காரு. நாடாளுமன்றத்துக்கு பிறகு கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டாரு எடப்பாடி. ஆமா, அதெல்லாம் போனாரு. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடியோட அந்த கிரீன்வே சாலையில உள்ள வீட்டுல ஒரு தீவிர ஆலோசனை தான் தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. என்ன பண்ணலாம் கட்சியில, என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதுல வந்து ஆர்பி உதயகுமாரும் கலந்துகிட்டு இருக்கிறாரு. பொன்ராஜ் அரசியல் விமர்சகர் அப்படின்னு தன்னை சொல்லிட்டு இருக்கிற பொன்ராஜும் வந்து இதுல கலந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆலோசனை சொல்றாங்க எடப்பாடிக்குங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு அங்க இருந்து. ஓகே, இப்ப மொத்தத்துல ஸ்டாலின் ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காரா? ஆமா, அதே மாதிரி அர்லேக்கர் பத்தி சொன்னீங்கல்ல, ஆளுநர் அர்லேக்கரை மீட் பண்றதுக்காக தனிச் செயலாளர், முதலமைச்சரோட தனிச் செயலாளர் செந்தில்குமார் வந்து அங்க போயிருக்காரு. அவர் வந்து அங்க இந்த அமைச்சரவை விரிவாக்கம் பத்தி பேசுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டி காங்கிரஸ்ல 2 பேருக்கு, ஒண்ணு விஸ்வநாதனுக்கு கொடுக்கலாம்னு சொல்றாங்க, மேலூர் எம்எல்ஏ, இன்னொன்னு வந்து தாரகை கத்பரத் அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ராஜேஷ்குமார், இவங்க 3 பேர்ல 2 பேருக்கு அமைச்சரவையில காங்கிரஸ்ல இடம் உண்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ விரிவாக்கம் எப்படி இருக்கும், ஏற்கனவே உள்ளவங்களுக்கான இலாக்கா பத்தின தகவல்களையும் ஆளுநர் கிட்ட கொடுக்கலாம் அவரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப அந்த ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்த சிடிஆர் நிர்மல்குமார், எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நாங்க வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், மக்களை வந்து தினம் தினம் வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து நடக்கிறாங்க, மதுரை மாநகராட்சி நடந்த ஊழலை பத்தி நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 1000 ரூபாய் பணம் வருமானு கேட்டதான் 1000 ரூபாய் பணம் நேற்று போட்டாங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதி 2500 ரூபா, அது எங்கேன்னு வந்து கேட்கறாங்களா மக்கள். இது பட்ஜெட்ல அந்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்லாம் கூட ஹிண்ட் கொடுத்துருக்காரு அவரு. ஓகே, பாப்போம். அமைச்சர்கள்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அருண்ராஜ் வந்து அவரோட திருச்செங்கோடுக்கு போயிருக்காரு. அங்க அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்லாம் போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் காரைக்குடியில பிரபு, அவர் போய் ஆய்வெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்பவே. சிவகாசிக்கு அந்த மாவட்டத்தோட அமைச்சராக இருக்கிற கீர்த்தனா அவங்களும் போயிருக்காங்க. அவங்க ப்ரெஸ் மீட்ல வந்து அவங்க கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. இது மாதிரி வெடி விபத்தெல்லாம் ஏற்படுது, அதை பத்தி என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே அதை வாக்குறுதியா கொடுத்திருந்தேன், ஒரு குழு அமைச்சு இதை சரி பண்ணுவோன்னு. இப்போ அதுல வந்து அந்த பட்டாசு ஆலை உரிமையாளர்கள், அங்க தொழிலாளர்கள், அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அதை பேசி ஒரு நடவடிக்கை எடுப்போம்லாம் சொல்லியிருக்காங்க. பட் சொல்லளவில் இல்லாமல் அது செயல் அளவில் வரணும். ஏன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை தான் அது. அந்த வெடி விபத்துகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு, அது தடுக்கப்படணும். முதல்வர் வீடு பனையூர்ல இருக்கு. பனையூர்ல இருந்து 17 கிலோமீட்டர் தினம் தினம் வந்துட்டு போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கான் பொதுமக்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. அதனால வீடு மாத்தலாமாங்கிற யோசனையுமே இருக்காங்களாம். ஆமா, போயஸ் கார்டன் ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது இப்போதைக்கு. அப்படியா? இங்க இடம் இருக்கா? ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஒரு பாதியா பிரிச்சு ஒரு பக்கம் அவரோட கான்வாயும் இன்னொரு பக்கம் பொதுமக்களும் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு 17 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் தான். பார்ப்போம் என்ன பண்றாங்க. கிருஷ்ணகிரியில ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. கிருஷ்ணகிரியில 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே 9வது படிக்கிற மாணவன் விடுமை வந்து இருந்திருக்கு. இந்த 10வது படிக்கிற மாணவனோட இன்ஸ்டா ஐடி வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணுடைய போட்டோஸ்லாம் எடுத்து மாஃப் பண்ணி அந்த பெண்ணுக்கே வந்து அனுப்பிவிட்டு
நீ வந்து நிர்வாணமா போட்டோ வீடியோ எனக்கு அனுப்பணும், இல்லாட்டி இதை சர்க்குலேட் பண்ணிடுவேன்னு மிரட்டினதுனால அந்த பெண்ணும் பயந்து போய் அந்த பையனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கு. உடனே அந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னா, 9வது படிக்கிற மாணவன் இது அந்த பெண்ணோட அப்பாவுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, எனக்கு 10 லட்ச ரூபா பணம் போடணும், இல்லாட்டி நான் சோசியல் மீடியாலாம் அது பரப்பி விட்டுருவேன்னு சொன்னதுனால அவங்க அப்பா உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்குறப்ப அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பையன் தாங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோடனே அந்த பையனை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9வது படிக்கிற மாணவன் 10 லட்ச ரூபாயை கேட்டு மிரட்டி அந்த பெண்ணை வந்து மிரட்டி. சோசியல் மீடியா அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடுக்கவும் முடியல அவங்க குழந்தைகிட்ட இருந்து. அதே மாதிரி இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறப்ப அவங்களும் வந்து அதிர்ச்சி தான் வந்து ஆவாங்க. ஆமா, இது தொடர்பாக ஒரு கடுமையான சட்டம் தான் கொண்டு வரணும். சின்ன குழந்தைகள் ஒரு ஏஜ் லிமிட் கொண்டு வரணும். சில நாடுகள்ல அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆந்திரால கூட பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஆஸ்திரேலியாலாம் ஏற்கனவே வந்து பண்ணியிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி ஒண்ணு இங்கேயும் வரணும். இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்துல இப்பவே ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு தயாராகிறாங்களாமே. உச்சநீதிமன்றம் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே டெல்லியில அந்த சிஎம் உத்தரவு போட்டிருக்காங்க, அரசாங்க ஊழியர்கள் வாரத்துக்கு 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒரு நாள் வந்து நீங்க மெட்ரோல வாங்க, பொது போக்குவரத்து வந்து பயன்படுத்துங்கலாம் சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காணொலி காட்சி மூலமா தான் விசாரிக்க போறோங்கிறத சொல்றாங்க. காரணம் இந்த வந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒய்ஃபை நெட் கனெக்ஷன் இதை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். மட்டும் மண்டே ஃப்ரைடே 2 நாளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா, சாட்டர்டே சண்டே லீவு, அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மீதி 3 நாள், அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்புறம் சாட்டர்டே சண்டே அவங்க விடுப்பு அவங்களுக்கு. ஆமா, ஏன்னா அது அந்த கிரைசிஸோட இம்பார்ட்டன்ஸ் இதுல புரிஞ்சுக்க முடியுது. உச்சநீதிமன்றமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்கன்னா பெரிய பிரச்சனை தான் இந்த க்ரூட் ஆயில ஒட்டி இருக்குது. வந்துருச்சு நமக்கு மெல்ல மெல்ல இன்னும் நல்லா தெரிய போகுது. ஆமா, தெரிய போகுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், தர்மேந்திர பிரதான். வீட்டிலே இருந்து நீட் எக்ஸாம் எப்படி நடத்துறது அப்படின்லாம் பேசி ஒரு ஆலோசனை எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு, மறுதேர்வு எப்படி நடத்துறதுன்னு. ஆனா வந்து இதுக்கு முன்னாடி நடத்தினது நிறைய சொதப்பல்கள் வந்தாலும் அவர் பதவியை மட்டும் அவர் ராஜினாமா பண்ற மாதிரியே இல்லை. இதை வலியுறுத்தி நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அவர் வீட்டு முன்னாடியே வந்து போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க அவர் பதவி விலகணும்னு. பட் அதெல்லாம் அவர் கண்டுக்கிறதா இல்லை. நான் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்றாரே தவிர, பொறுப்பேற்றதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அடுத்து நல்லா நடத்துவோங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனாக்கு போயிருந்தார்ல ட்ரம்ப்போட நிறைய பத்திரிகையாளர்கள் போயிருந்தாங்க, நிறைய அதிகாரிகள் போயிருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அங்கே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, சொவினியர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து திரும்ப அமெரிக்கா கிளம்பும் போது அது எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு போயிட்டாங்க. இது என் லக்கேஜ் வீட்டு ரூம் போட்டாங்களா? அவங்களுக்கு காசு வாங்கிடுவாங்க, லக்கேஜ் ஓவர் லக்கேஜ் ஆச்சுன்னா. ட்ரம்ப் அவர் தனியா ஒரு ஃபிளைட்ல வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன லக்கேஜ்? என்னன்னா இது எப்பவும் உள்ள நடைமுறை தான். இப்போ வீடியோவா போட்டோவா வெளியானோன்னு அது பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா சைனா வந்து இந்த ஸ்பைவேர், இந்த மால்வேர் ஏதாவது வச்சு நம்மளை ட்ராக் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் வந்து எப்பவுமே அமெரிக்கர்களுக்கு உண்டு. ஸோ இங்கேருந்து வரும்போது அங்கேயே போட்டு போயிடுவாங்க எது கொடுத்தாலுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதனாலதான் போட்டுட்டு கிளம்பி யூஎஸ் போயிருக்காரு ட்ரம்ப்பும் அவரோட சகாக்களும். பெட்ரோல் பிரைஸ், டீசல் பிரைஸ் எலெக்ஷன்ஸ் வந்தோன்னா உள்ள போய்க்குது, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா திரும்ப வெளியே வந்துடுது. அது தொப்பை வச்சு போட்டிருக்காங்க. இந்த ஐபிஎல் தொடரில் முதல் 4 இடத்தில் உள்ளவர்கள் ஆட்சி செய்ய சிஎஸ்கே ஆகிய நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம். ஆகையால் எங்கள் தலைவர் ஸ்டீஃபன் பிளமிங் அவர்களை வணங்கி இந்த ஐபிஎல்லில் இருந்து வெளிநடப்பு செய்கிறோம்னு திமுக பண்ணதை சிஎஸ்கேக்கு போட்டிருக்காங்க. ரெண்டாயிரத்தி 21 அம்மா உணவகங்கள் உட்பட அதிமுக அரசின் நலத்திட்டங்கள் தொடரும் ஸ்டாலின். முதல்வரின் பெருந்தன்மை மேன்மக்களே அப்படின்னு உடன்பிறப்புகள் சொல்றாங்க. 2026 திமுக அரசின் நலத்திட்டங்கள் தொடரும், புதுமை பெண், தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை தொகை வரவு வைப்பு. அந்த பயம் இருக்கும் வரை தமிழ்நாட்டை திமுக தான் ஆள்கிறது என்று பொருள். அப்ப பெருந்தன்மை, இப்ப உடன்பிறப்புகளோட டோன் எப்படி மாறி இருக்குன்னு காட்டுறாங்க. துபாய் போறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தின நீ ஹீரோ, உண்மையிலேயே துபாய் போயிட்டு வந்த நான் காமெடியனானு வடிவேலு பார்த்திபனை பார்த்து கேட்கிறாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பணவீக்கம் அதிகமாகலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து 2 பேருனாலதான் கட்டுப்படுத்த முடியும். ஒண்ணு மாநில அரசு, மத்திய அரசு. பி கேர்ஃபுல். நம்ம அவங்கள பார்த்தும் சொல்லலாம், அவங்க நம்மளை பார்த்தும் சொல்லலாம். ஒட்டுமொத்தமா எல்லாருமே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதனால இந்த விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். அதே மாதிரி நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ சேனல்ல உடனுக்குடன் முக்கியமான செய்திகள் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம்.
நிறைய பேர் இன்ட்ராக்ட்லாம் கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். அந்த சேனல்ல உடனே நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேனலோட லிங்க் நாங்க கொடுக்குறோம், மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.